வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் இனிப்பு வழங்கி உற்சாகம். லால்குடி அருகே பொறியியல் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. 38 நாட்களுக்கு பிறகு கைதான கொலையாளிகள் திருச்சி மத்திய சிறையில் அடைப்பு. சத்தியமங்கலம் அருகே குடிநீரின்றி தவிக்கும் மலை கிராம மக்கள். நீண்ட நாட்களாக பழுதடைந்து கிடக்கும் மின் மோட்டாரை சீரமைக்க வலியுறுத்தல். நாமக்கல் அருகே கண்ணூர் புதுமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். திருவண்ணாமலையில் தேசிய அளவிலான ஆண்கள் கைப்பந்து போட்டி தொடக்கம். முதல் நாள் போட்டியில் புதுச்சேரி அணியை வீழ்த்தி தமிழக அணி வெற்றி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அதிமுக கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் வைகை செல்வன் தலைமையில் பட்டிமன்றம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட செயலாளர் முனியசாமி உட்பட அதிமுக தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் விழா அதிமுக சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக எம்எல்ஏ தூசி மோகன் தலைமையில் ஜெயலலிதாவின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர். ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அதிமுக இளைஞர் அணி செயலாளர் துரைராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது. மதுரையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுகாதார திருவிழாவை அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். மதுரை அருகே கோவில் பாப்புக்குடியில் ஊராட்சி எம்பி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுகாதார திருவிழா நடைபெற்றது. 2.75 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுகாதார திருவிழாவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் அரிய வகை மருத்துவ உபகரணங்கள், முளைகட்டிய தானிய வகைகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் சுகாதாரத்துறையில் தமிழக அரசு செய்த சாதனைகளை விளக்கி கூறும் கையேடுகளும் இடம்பெற்றிருந்தன. இதில் சுகாதாரத்துறையை சார்ந்த அதிகாரிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர் நினைத்த திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் படிப்படியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கான மானிய விலை ஸ்கூட்டர் வழங்கின திட்டம் இன்னைக்கு அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கிறது. ஆண்டுக்கு 1 லட்சம் பேர் மனு கொடுத்தவர் அனைவருக்குமே யாருக்கும் இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற வகையில் இன்னைக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நம்முடைய கம்மாய் எல்லாம் இன்றைக்கு ஆழப்படுத்தப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டதன் மூலமாக நீர்நிலைகளை தேக்கி, மழை நீரை தேக்கி மேட்டூரில் 1 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டுவதற்கான பணிகளை எம்எல்ஏ செம்மலை பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் 1 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்காக கொளத்தூர், ஒவ்வால் தோப்பு, லக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இடம் தேர்வு செய்யப்பட்டு அறநிலையில் தடுப்பணை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ செம்மலை கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் மேட்டூர் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள ராதாகிருஷ்ணன் நாகை பணிமனையில் ஆய்வு மேற்கொண்டார். நாகை புதிய பேருந்து நிலையம் பணிமனைகளில் போக்குவரத்து துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பகுதி மற்றும் பழுது நீக்கும் பணிகளை பார்வையிட்ட ராதாகிருஷ்ணன் மாவட்டத்தில் உள்ள பேருந்துகளின் எண்ணிக்கை, தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் முன்பதிவு மையங்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை ஆகிய இடங்களிலும் போக்குவரத்து துறை செயலாளர்
ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். நாகை அருகே சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பாலத்தை நெல் காய வைக்கும் களமாக விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் புத்தூரில் உள்ள ரயில்வே மேம்பாலம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பழுதடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்நிலையில் இதனை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட நாகை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயனற்று கிடக்கும் ரயில்வே மேம்பாலத்தை நெல் காய வைக்கும் களமாக பயன்படுத்தி வருகின்றனர். நெல் காய வைக்க இருந்த களங்கள் அனைத்தும் கஜா புயலால் சேதமடைந்ததால் வேறு வழியில்லாமல் இந்த பாலத்தை நெல் காய வைக்க பயன்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். லால்குடி அருகே பொறியியல் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த கொலையாளிகள் 38 நாட்களுக்கு பிறகு பிடிபட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தின்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் தமிழ்வாணன் கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தமிழ்வாணனின் குடும்பத்தார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த சிறுகானூர் போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இது தொடர்பாக புஞ்சை சங்கேந்தி கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தகுமார், ராம்குமார், கார்த்திகேயன், பிரதாப் ஆகிய 4 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கார்த்திகேயனும் பிரதாப்பும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இருவரையும் கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்த போலீசார் ஆனந்த்குமார், ராம்குமார் ஆகிய இருவரையும் விடுவித்தனர். பயிரிடப்பட்ட உளுந்து பயிருக்கு அதிக விலை நிர்ணயிக்க கோரி திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள மாவட்டங்களில் திருவண்ணாமலையும் ஒன்று. இங்கு நெல், மணிலா, கரும்பு, மக்காச்சோளம் ஆகிய பயிர்கள் பயிரிடப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்துவிட்டதால் சூழலுக்கு ஏற்றவாறு விவசாயிகள் உளுந்து பயிரிட்டிருந்தனர். ஆனால் இவையும் வெயிலின் தாக்கத்தினால் சிக்கி வாடி வரும் நிலையில் அவற்றை பக்குவமாக பாதுகாத்து விவசாயிகள் அறுவடை செய்துள்ளனர். இந்நிலையில் அவற்றிற்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். விலை வீழ்ச்சி காரணமாக 1 கிலோ உளுந்து 20 ரூபாய் முதல் 30 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக வேதனையுடன் கூறுகின்றனர். உளுந்துக்கு அரசு சார்பில் கிலோ 56 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கும் குறைவாக தற்போது விலை கிடைப்பதால் பெரும் நஷ்டமடைந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் உளுந்துக்கு 90 முதல் 100 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை அரசு பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மல்லாட்டை போடுற இடத்துல இன்னைக்கு நாங்கள் உளுந்து விரைச்சிருக்கிறோம். உளுந்து விரைக்கிறதுக்கே 1 கிலோ யூனியனில் வாங்கிட்டு 100 ரூபாய் 120 ரூபாய் கொடுத்து நாங்கள் அதை வாங்கிட்டு இன்னைக்கு விரைச்சிருக்கிறோம். 1 மணி நேரத்துக்கே 1000 ரூபாய் கேட்குறாங்க விரைக்கிறவங்க. அப்படி விரைச்சதே காஞ்சது ஏதோ 1-2 வச்சுக்கிறது எடுத்துன்னு நாங்கள் இன்னைக்கு அதை அடிச்சு எடுத்துன்னு போய் போட்டோம்னா அது 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு தராங்க. கவர்மெண்ட் 50 ரூபாய் 56 ரூபாய் நிர்ணயிச்சுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே எடுத்துன்னு போனாலும் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. 80 ரூபாய் 90 ரூபாய் இல்லை 100 ரூபாய் ரேட்டுக்கு போட்டால் கூட எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். நாங்கள் ஓட்டுறது சாப்பாடு செலவுக்கு இதுமாரி இதெல்லாம் கட்டுப்படி ஆகும். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களின் அலட்சியத்தால் நடப்பாண்டு கொள்முதல் குறைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஆறுகளில் சரியான அளவு தண்ணீர் வரத்தாலும் போதுமான அளவு பெய்த மழையாலும் சம்பா, தாளடி உள்ளிட்ட பயிர்கள் நல்ல மகசூலை கண்டன. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல்களை விற்பதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாக புகார் கூறும் விவசாயிகள் நெல்களை தனியாருக்கு விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். இதனால் கடந்த ஆண்டு குறைந்த மகசூலிலும் 5 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்த அரசு கொள்முதல் நிலையங்களில் நடப்பாண்டு அதிக மகசூல் கிடைத்தும் 2 டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லால்குடி அருகே ரவுண்டானா சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் மாநில நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் கடைவீதி பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி ரவுண்டானா சாலை அமைக்கும் பணி கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கியது. சாலை அமைப்பதற்காக அந்த பகுதியில் கொட்டப்பட்டுள்ள மணல், ஜல்லியில் இருந்து வெளிவரும் துகள்கள் வானக ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் அவதியையும் ஏற்படுத்துகிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகையால் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் ரவுண்டானா சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
பொது இதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இடிச்சதுனால நல்லா இருக்குது. ஆனால் இந்த ரவுண்டானா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 9 மாத காலமாக வந்து சரியாக முறையில் இன்னும் போடவே இல்லை. போட்டு கொஞ்சம் போடுறாங்க, கொஞ்சம் போட மாட்டேன்றாங்க. குண்டும் குழியுமாக இருக்குது. இதனால் வந்து போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. எங்கிட்டு போய் எங்கிட்டு திரும்புறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது. மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா எங்கிட்டு வண்டி போகுது, டூ வீலர்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. பள்ளி மாணவர்கள், காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. திருக்கோவிலூர் அருகே 4 ஆண்டுகளாக திறக்கப்படாத சுகாதார வளாக கட்டிடத்தை திறக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த அரக்கண்டநல்லூரில் பேரூராட்சியில் கடந்த 2013-14 ஆண்டில் சுமார் 13 லட்சம் மதிப்பில் சுகாதார வளாக கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 10 கழிவறைகள் உள்ளன. இந்த நிலையில் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை கழிவறைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் கிடப்பில் உள்ளது. இதனால் அப்பகுதி பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வராத இந்த சுகாதார வளாக கட்டிடம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் சுகாதார வளாக கட்டிடத்தை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே பழுதடைந்த மின் மோட்டாரை சீரமைக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள சுஜில்கரை மலை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து மேல்நிலை தொட்டிக்கு நீரேற்றம் செய்யப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு மின் மோட்டார் பழுதடைந்து குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரே ஒரு கைப்பம்பு மட்டும் பொருத்தப்பட்ட ஆழ்துளை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பது மிகவும் சிரமமாக உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகையால் பழுதடைந்த மின் மோட்டாரை சீரமைத்து குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 மாசமா தண்ணி இல்லைங்க. தண்ணி இல்லாத தவிக்கிறோமுங்க. போருக்கு போனா தண்ணியே வர்றது இல்லைங்க. நாங்கள் போருக்கு போனால் ஒரு உடம்பு கூட விடுறது இல்லைங்க. இப்படியெல்லாம் இருக்கிறோமுங்க கஷ்டத்தோட. எங்களுக்கு தண்ணி வேணுங்க. ஆஃபீஸர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கறது இல்லையே, என்னன்னு பார்க்கறது இல்லைங்களே. ஒரு குடம் தண்ணி விடுங்க அப்படியான்னு கேட்டால் இல்லையாங்கிறாங்களே. இந்த சுஜில்கரில் வந்து ஒரு 320 குடும்பம் இருக்குங்க. ஆனால் தண்ணி பிரச்சனைனா ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஒரு போர் தான் இருக்குது. அந்த ஒரு போர்லேயும் 1 மணி நேரம் தாங்க தண்ணி வருது. இது மோட்டர் பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஆளுங்க வந்து பார்க்கறதில்ல. அவங்களுக்கு சொன்னோன்னா பெட்ரோகிட்டெல்லாம் கூப்பிச்சு கூட நாங்கள் பல டைம் சொன்னாங்க. வர்றாரு, வந்துட்டு ஒரு டைமு வந்துட்டு போனான்னா மறுபடியும் 1 மாதம் தண்ணி இல்லைங்க. இந்த மாதிரி இந்த தண்ணி பிரச்சனையும் எங்களுக்கு தேர்தல் இல்லைங்க. சுஜிலகரிக்கு இருக்கிறது ஒரு போர் தான். அந்த ஒரு போரில் ஒரு 6 மணி 7 மணி ஆனால் வேற வந்துடுதுங்க. நாமக்கல் அருகே கண்ணூர் புதுமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் அமைந்துள்ளது பஞ்சமுக கணபதி மற்றும் கண்ணூர் புதுமாரியம்மன் கோவில். பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஆற்றங்கரையிலிருந்து ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. இதனையடுத்து சண்டை மேளம் ஒலிக்க புனித நீர் கோவில் கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள குடுமீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.
ஆழ்வார் திருநகரையில் நடைபெற்ற ஆதிநாதர் கோவில் மாசி தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆதிநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி உற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் ஒரு நிகழ்வாக தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு தோற்றத்தில் திருத்தேரில் எழுந்தருளிய நம்மாழ்வார் 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவிலில் மாசி தெப்ப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் பழமை வாய்ந்த ஆதிநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மாசி தெப்ப திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய 3 தேவியர்களுடன் தெப்பத்தில் எழுந்தருளிய பொலிந்து நின்ற பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குளத்தில் 3 முறை வலம் வந்த சுவாமி மற்றும் அம்பாள்களை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வள்ளியூரில் கொய்யா பழத்தில் மர்ம நோய் தாக்குவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொய்யா அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. கொய்யா சாகுபடியினால் அந்த பகுதி விவசாயிகள் அதிகமான மகசூலும் ஈட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென கொய்யா காய் பருமன் அடைவதற்கு முன்பே மர்மமான நோய் தாக்குவதாக கூறப்படுகிறது. காய் முழுவதும் கரும்புள்ளிகள் வருவதால் வியாபாரிகள் கொய்யா பழங்களை வாங்க தயக்கம் காட்டுகின்றனர். இதனால் கொய்யா பழத்தின் விற்பனை அளவு குறைந்து விலையும் சரிவடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதற்கு தமிழக அரசு முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஏக்கரில் கொய்யா தோப்பு வச்சிருக்கேன். நிறைய மகசூல் கிடைக்குது. ஆனால் நோய் நிறைய தாக்குது. அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது தாக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து தரப்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் வியாபாரிகள் வராங்க, ஒரு கிலோ பழம் 25 ரூபாய்க்கு 30 ரூபாய் தான் கேட்காங்க. அதுக்கு மேலே கேட்க முடியாங்க. அவங்க பறித்து 70 ரூபாய்க்கு விற்காங்க. நாகை அருகே நடைபெற்ற விழாவில் பள்ளி குழந்தைகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நாகை மாவட்டம் காடம்பாடி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி இப்பள்ளியில் பயிலும் சின்னஞ்சிறு மாணவ மாணவியரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோலாட்டம், குச்சிப்புடி, பரதநாட்டியம் என பல்வேறு நடன திறமைகளை அழகாக வெளிப்படுத்திய சிறுவர் சிறுமியர் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தனர். திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் நோய் எதிர்ப்பு ஊக்கியாக செயல்படும் செலினியம் நானோ துகள்களை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் உயிரியல் துறை பேராசிரியர் ராஜன் என்பவரிடம் ஆனந்த், கீர்த்திகா ஆகியோர் ஆராய்ச்சி மாணவர்களாக கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மனித உடலில் உள்ள செலினியம் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட மாணவர்கள் சோடியம் செலினியத்தையும் வைட்டமின் சியையும் இணைத்து முதன்முறையாக செலினியம் நானோ துகள்களை உருவாக்கியுள்ளனர். இதன் மூலம் ரசாயன மருந்துகளை தவிர்த்து இயற்கையான முறையில் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தர முடியும் என மாணவர்கள் தெரிவித்தனர். எப்படி உருவாக்குது என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேனோ செலினியம்னு சொல்லுறது வந்து ஒரு ஊட்டச்சத்து, மனித
உடம்புல கூட இருக்குது சிறிய அளவு. இதில் வந்து கோதுமை, வெண்ணெய், அப்புறம் கடல் தாவரங்கள், கடல் விலங்குகளில் இது கொஞ்சம் சிறிய அளவு இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து சோடியம் செலினேட்டும் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் மூலமாக உருவாக்கியிருக்கோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஓரியன்ட். அது வந்து எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு திரும்ப டோசேஜ் அதிகமாக டாக்ஸிக் ஆகும். அதே இது நம்ம நார்மலாக தேவைப்படுற மைக்ரோ நியூட்ரியன்டான செலினியம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம உடம்புக்கு அது நல்லதாக இருக்கும். அதை நாங்கள் இது பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டாக இது வந்து எடுத்து செஞ்சு பார்த்துருக்கோம். இது வந்து நேனோ அல்லது பல்க், அதாவது பெரிய சைஸ்லையும் இருக்கும். நேனோ சைஸுங்கிறப்ப இது வந்து ஈஸியாக வந்து செல்லுக்குள்ளே போய் இது மற்ற கெமிக்கலை கம்பேர் பண்ணுறப்ப இதுக்குள்ள உள்ளே போய் வேலை பார்க்கறதுக்கான சக்தி வந்து அதிகமாக இருக்குது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் புதுமை தொழில்நுட்பத்தை பரப்புதல் குறித்த பயிற்சி முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் சென்னை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் சார்பில் தொழில்நுட்பத்தை பரப்புதல் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மீன் ஜெலட்டின் தயாரித்தல், மீன் எண்ணெய் தயாரித்தல் பற்றி செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான சுய உதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் புதிய போக்குவரத்து காவல் நிலையத்தை டிஎஸ்பி ராமநாதன் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் விழுப்புரம் மாவட்டத்தின் முதல் போக்குவரத்து காவல் நிலையம் 58 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதையடுத்து கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி ராமநாதன் புதிய போக்குவரத்து காவல் நிலையத்தை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் காவல் ஆய்வாளர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் நடைபெற்ற தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சங்கத்தின் மாநில கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். வேலூர் நகர அரங்கில் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் அரசு அலுவலர்கள் சங்கத்தின் ஐம்பெரும் விழா மாநில தலைவர் மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் தொடங்கியுள்ள தேசிய அளவிலான ஆண்கள் கைப்பந்து போட்டியில் சுமார் 700க்கும் அதிகமான வீரர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் தேசிய அளவிலான ஆண்கள் கைப்பந்து போட்டி தொடங்கியது. தொடர்ந்து 6 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். இதில் ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 29 மாநிலங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட வீரர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று தங்களின் தனி திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முதல் நாள் போட்டியில் புதுச்சேரி அணியை எதிர்கொண்ட தமிழ்நாடு அணி 39க்கு 14 என்ற புள்ளிக்கணக்கில் புதுச்சேரி அணியை வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.